எதற்காக நாம் பெரியாரை கொண்டாட வேண்டும்? இப்போ தந்தை பெரியாரை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா ஆண்கள்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டிருக்க மாட்டீங்க. ஆண்களையும் சாட்டை எடுத்து அடிக்கிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். உலகம் பெரியார் மயமாகிறது, பெரியார் உலகமயமாகிறார். நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்காக எப்படி குரல் கொடுத்தார் என்று சொல்லுவதை அவருடைய வார்த்தையிலே கேட்கலாமா? தெற்கின் குரல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மிக சமீபத்தில் உலகமே நம்முடைய முதல்வரை கொண்டாடியது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கே நம்முடைய தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை கொண்டாடினார். அதனால தான் உலகமே உற்று நோக்குச்சு நம்முடைய தமிழக முதல்வரின் பயணத்தை. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகம் பெரியார் மயமாகிறது, பெரியார் உலகமயமாகிறார் அப்படிங்கிற அந்த தகவல் தான். ஏன் இந்த நிலை? எதற்காக நாம் பெரியாரை கொண்டாட வேண்டும்? இப்போ தந்தை பெரியாரை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக 2 நூல்களையும் நம்முடைய முதல்வர் வெளியிட்டார். என்ன நூல்னா, தி கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் அப்படிங்கிறது, அப்புறம் த டிராவிடியன் பாத்வே அப்படிங்கிற 2 நூல்களை ஆங்கிலத்தில் வெளியிட்டதன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஈரோட்டில் பிறந்து தமிழ்நாட்டை புரட்சி மாநிலமாக உருவாக்கிய தந்தை பெரியார் உலகத்தின் கண்களை திறக்க இருக்கிறார். உலகத்துக்கு சமத்துவத்தை போதிக்க இருக்கிறார். உலகத்துக்கு சமநீதியை போதிக்க இருக்கிறார். உலகத்துக்கு மகளிர் விடுதலையை போதிக்க இருக்கிறார். உலகத்துக்கு எளியவர்களின் சமத்துவத்தை போதிக்க இருக்கிறார் என்பதைத்தான் இனிமேல் உலகம் தெரிந்து கொள்ளப் போகிறது. சரி, இப்படியாக கொண்டாடுகின்ற நம்முடைய தந்தை பெரியார் இந்த மாதிரி கருத்தியலை பற்றி 1 நூற்றாண்டுக்கு முன்பாகவே பேச ஆரம்பித்துட்டார் இல்லையா? அந்த கருத்தியல் என்னங்கிறத தான் முதல்ல கொஞ்சம் பார்க்கணும். முக்கியமாக அவர் சொல்கின்ற ஒரு விஷயம், கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா ஆண்கள்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டிருக்க மாட்டீங்க. அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஆண்களையும் சாட்டை எடுத்து அடிக்கிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். ஏன்னா இந்த உலகம் காலம் காலமாக ஆண்கள் மயமாகவே, ஆண்கள் சிந்தனைப்படியே, ஆண்கள் பார்வைப்படியே, ஆண்களின் வார்த்தைகள் படியே, ஆண்களின் சொற்களின் படியே தான் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்காக எப்படி குரல் கொடுத்தார் என்று சொல்லுவதை அவருடைய வார்த்தையிலே கேட்கலாமா? ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரிடமும் அறிவுஜீவிகள், தைரியமானவர்கள், முட்டாள் மற்றும் கோழைத்தனமான மக்கள் உள்ளனர். ஆணவமுள்ள ஆண் மக்கள் தொடர்ந்து பெண் மக்களை இழிவுபடுத்தி அடிமைப்படுத்துவது நியாயமற்றது மற்றும் துர்மார்க்கமானது. இனிமேல் இது நடக்காது என்று சொன்னார் என்றால், இந்த ஒரு கருத்தியல் நினைச்சு பாருங்க, இது உலகம் முழுமைக்கும் பொருந்தும். உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மொழியை பேசினாலும், எந்த இனத்தில் இருந்தாலும் ஆண்களும் பெண்களும் சமம். எந்த விதத்திலும் ஆண்களுக்கு பெண்கள் இளைத்தவர்கள் அல்ல, அடிமைகள் அல்ல என்று சொல்லுகின்ற அந்த துணிச்சலை நம்முடைய தந்தை பெரியார் பெற்றிருந்ததோடு தவிர அவர் அதை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செயல்படுத்தி காட்டினார் என்பதனால்தான் நம்முடைய தந்தை பெரியாரின் நூற்றாண்டை, சுயமரியாதை நூற்றாண்டை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் துவங்கி வைத்தார். பொதுவாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பற்றி நம்ம என்னங்க சொல்லுவோம்? நீ எல்லாம் பெரிய ஆக்ஸ்போர்டில் படித்தவனா அப்படின்னு கேட்போமா? இல்லையா? அந்த அளவுக்கு ஆக்ஸ்போர்ட் என்பது அறிவின் பிறப்பிடம், ஞானத்தின் இருப்பிடம். அப்படிப்பட்ட இடத்தில் நம்முடைய புரட்சி ஞானத்தை, புரட்சி அறிவை, நம்முடைய தமிழ்நாட்டின் புரட்சி செல்வத்தை கொண்டு போய் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இனிமேல் தந்தை பெரியார் உலகத்துக்கானவர், உலகம் தந்தை பெரியாருக்கானது என்பதற்கான ஒரு நிகழ்வுதான், அந்த நிகழ்வின் துவக்கம்தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக நிகழ்வு. இனிமேல் உலகம் தந்தை பெரியாரின் வழி நடக்கும். நிச்சயமாக நாமும் அதன் வழி நடப்போம். நன்றி, வணக்கம்.